லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் 2024 ஆகப்பட்டது ஒரு முக்கியமான வருடம். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 வந்ததுக்கு அப்புறம் 75 வருஷம் நம்ம கடந்து வந்திருக்கோம். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வரும்பொழுது பல கனவுகளோடையும் பல நிபந்தனைகளோடையும் பல சட்ட நுணுக்கங்களோடையும் ஒரு இன்க்ளூசிவ் growth-ஐயும் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியும் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்க்கும் எக்கனாமிக் ஜஸ்டிஸ்க்கும் லிபர்ட்டிக்கும் இதை கொண்டு வந்ததை நம்மளால பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய டாக்குமெண்ட், தட் இஸ் a living document of the largest democracy in the world, அதாவது இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் 75 வருஷம் நம்ம இந்த தருணத்தில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பல சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ், பல லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ். அதுல முக்கியமான முதல் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆகப்பட்டது எலக்டோரல் பாண்ட்ஸை சுப்ரீம் கோர்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ணது. இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் ஆகப்பட்டது 2015 கொண்டு வராங்க. பல அமெண்ட்மெண்ட்ஸ் கம்பெனி சட்டத்திலையும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லையும் அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்லையும் கொண்டு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எவ்வளவு வேணாலும் டொனேஷன்ஸ் கார்பரேட்ஸ் கிட்ட வாங்கலாம், எலக்டோரல் பாண்ட்ஸ் வழியா வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் யார் கொடுக்குறாங்கன்றது தெரியப்படுத்தாமையே வாங்கலாம் அப்படிங்கிறதான சட்டம் தான் எலக்டோரல் பாண்ட்ஸாக இருந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கிறது அடிப்படை உரிமைக்கு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படிங்கிற பெட்டிஷனை அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த பெட்டிஷன் போட்டதுனால சுப்ரீம் கோர்ட் எலக்டோரல் பாண்ட்ஸ் ஆகப்பட்டது ஆர்டிகல் 19(1)A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வயலேட்டிவா இருக்குன்றதும், ரெண்டாவது ஆர்டிகல் 14க்கு வயலேட்டிவா இருக்குதுன்றதும், இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு தடையா இருக்கும் அப்படின்றதுக்கும் சொல்லி மேற்கோள் காட்டி சுப்ரீம் கோர்ட் எலக்டோரல் பாண்ட்ஸை அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆக்கினது மட்டும் இல்லாமல் எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமையே நிறுத்திட்டாங்க. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆகப்பட்டது எம்எல்ஏ எம்பியோடைய லெஜிஸ்லேட்டிவ் ப்ரிவிலேஜஸ் அவங்க வாங்குற பிரைபை ப்ரொடெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரியான ஜட்மெண்ட் கீதா சொரேன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஜட்மெண்ட்ல கொடுத்தாங்க. மார்ச் 4, 2024 கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் இதுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ண ஜட்மெண்ட் 1998 PV நரசிம்மராவ் ஜட்மெண்ட் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, which held that the members of the parliament and legislative assemblies could claim immunity under article 105 clause 2 and 194 clause 2 of the constitution for receiving a bribe in contemplation of a vote or speech in the legislature அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த இம்யூனிட்டி இருந்துட்டு இருந்தது. அப்படி வாங்கியிருந்தா அது இம்யூனிட்டி இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப சுப்ரீம் கோர்ட் இந்த வருஷம் அதை ஓவர் டர்ன் பண்ணி கிளியரா சுப்ரீம் கோர்ட் என்ன அப்போல் பண்ணியிருக்காங்கன்னா, the court held that the offense of bribery as per the Prevention of Corruption Act is complete moment the illegal gratification நடந்த உடனே, வாங்கின உடனேயே illegal gratification வந்துரும். அதனால MPMLAs உடைய privilege protecting them from the charges of bribery applicable ஆகாது. Third important landmark judgment ஆகப்பட்டது permissibility of subclassification of SC/ST category. State of Punjab and others versus தேவேந்திர சிங் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற ஜட்மெண்ட் வழியா ஆகஸ்ட் 1, 2024 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன அப்பீல் பண்ணாங்கன்னா, the subclassification under scheduled caste is permissible, grant separate quota for more backwards within the SC category சொல்லி subclassification permissible அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷன் நம்ம நாட்டில் பல விதமான மாற்றங்களை அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது எங்கு இன்இக்வாலிட்டி இருக்கோ, அது பொதுவாக இன்இக்வாலிட்டி இருந்தாலும் அந்த இன்இக்வாலிட்டியை மாற்றி அமைக்கிறதுக்கும் இன்இக்வாலிட்டி இல்லாமல் ஆக்கிறதுக்கும் ரிசர்வேஷன் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷனுக்குள்ளேயே இன்இக்வாலிட்டி வந்தாலும் அந்த இன்இக்வாலிட்டிக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு ரிசர்வேஷன் வேலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரிசர்வேஷனுடைய சாராம்சமே. அதனால இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஃபோர்த் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் ஆஃப் அலிகிராம் முஸ்லிம் யூனிவர்சிட்டி. 7 ஜட்ஜ் பெஞ்ச் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அலிகிராம் முஸ்லிம் யூனிவர்சிட்டி பத்தி ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 1967 ஜட்மெண்ட் எஸ் அசீஸ் பாஷா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால அலிகிராம் முஸ்லிம் யூனிவர்சிட்டி மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனா இதே மேட்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்பொழுது, அதாவது அலிகிராம் முஸ்லிம் யூனிவர்சிட்டி த்ரூ இஸ் ரெஜிஸ்ட்ரார் ஃபைசன் முஸ்தபா வெர்சஸ் நரேஷ் அகர்வால் அப்படிங்கிற அந்த ஜட்மெண்ட்ல அலிகிராம் முஸ்லிம் யூனிவர்சிட்டி மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்னு சொல்லி 1967 ஜட்மெண்ட் அலிகிராம் முஸ்லிம் யூனிவர்சிட்டிக்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் இல்லை அப்படின்னு கொடுத்த ஜட்மெண்ட்டை ஓவர் டர்ன் பண்ணி அலிகிராம் முஸ்லிம் யூனிவர்சிட்டி மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 30 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா
த ரைட்ஸ் ஆஃப் த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் இப்போ வந்து அலிகிராம் முஸ்லிம் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை ஆகும். 5th லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது செக்ஷன் 6A ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வித் அசாம் அக்கார்ட். இந்த அசாம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து பங்களாதேஷ்ல இருந்து இடம்பெயர்ந்து அசாமுக்கு வராங்க. அப்படி வரும்பொழுது கவர்மெண்ட் வந்து ஒரு கட் ஆஃப் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கட் ஆஃப் டேட் முன்னாடி வந்தவங்க எல்லாம் சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த செக்ஷன் 6A ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 கான்ஸ்டியூஷனலா இல்லையா, பங்களாதேஷ்லேருந்து அசாமுக்கு வந்தவங்க வந்து லோக்கல் பாப்புலேஷன் வந்து பாதிக்கிறாங்களா, அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான் பல கேள்விகளோட இந்த பெட்டிஷன் வந்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மளுடைய பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரெட்டர்னிட்டின் பொழுது அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்தாங்களோ, இந்தந்த காரணத்துக்கெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். அதனால லோக்கல் இருக்கக்கூடிய அசாம் பாப்புலேஷன் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஆனால் அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் வந்து யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து இல்லீகல் மைக்ரேட்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு, மைக்ரேட் ஆனவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். செக்ஷன் 6A ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்து கான்ஸ்டியூஷனல் தான், அதுவும் அசாம் அக்கார்டு படி அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அப்போல் பண்ணாங்க. இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற அந்த பிரின்சிபல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படி இது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. 6வது இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது உப்பா சட்டத்தின் கீழே. நம்மளுக்குலாம் தெரியும் உப்பா அப்படிங்கிற சட்டம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் 1967. இந்த சட்டத்தில் அரெஸ்ட் ஆகிறவங்களுக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா, பெயில் கிடைக்கணும்னா என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கிறது அந்த சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் இன் குர்விந்தர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிலே இன் ட்ரையல்னால மட்டுமே பெயில் கிராண்ட் பண்ண முடியாது. இன் ஹீனியஸ் அஃபென்ஸ் லைக் உப்பா மாதிரி இருக்கக்கூடிய ஹீனியஸ் அஃபென்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய உப்பா மாதிரி அஃபென்சஸ்ல பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன். அதனால டிலே இன் ட்ரையல் இருக்கிறதுனால மட்டுமே பெயில் கிடைக்கணும் அப்படிங்கிறது ரைட்டு கிடையாதுங்கிறது தான் இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். 7th லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது நம்மளுடைய தமிழ்நாடு மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவருடைய கேஸ். இந்த கேஸ் ஆகப்பட்டது வி செந்தில் பாலாஜி வெர்சஸ் டெப்டி டைரக்டர். நம்மளுக்குலாம் தெரியும் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ச்சியாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பெயில் அப்ளை பண்ணது. அந்த பெயில் வந்து ஃபைனலாக கிராண்ட் ஆகும்பொழுது குறிப்பிட்டிருந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா ரிக்வயர்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பீடியஸ் ட்ரையல் மஸ்ட் பி ரெட் இன்டு ஸ்பெஷல் ஸ்டாச்சூஸ் இம்போசிங் ஸ்ட்ரிஞ்சன்ட் பெயில் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அதனால ஒரு சமயம் ட்ரையல் நடத்துறதுக்காக டிலே நடக்கிறதோ இல்லை ட்ரையல் எப்போ நடத்துவீங்க அப்படின்னே தெரியாமல் இருந்தால் பெயிலை வந்து கிராண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜட்மெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தினுடைய சாராம்சம். 8th லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது அரெஸ்ட் அண்ட் ரிமாண்ட்ஸ் வித்தவுட் இன்ஃபார்மிங் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். நம்ம ஆர்டிகல் 22 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மிங் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து இட்ஸ் அ மேண்டேட்டரி கண்டிஷன். அப்படி இருக்கும் பொழுது கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை கொடுக்காம ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாலோ ரிமாண்ட் பண்ணாலோ அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. பிரபீர் புர்கெஷத்தா வெர்சஸ் ஸ்டேட் 2024 ஜட்மெண்ட். இதுல கிளியரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, mere fact that a charge sheet has been filed in the matter would not validate the illegality and unconstitutionality committed at the time of arresting the accused and the grant of initial police custody remand to the accused அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால the judgment also upheld the Pankaj Bansal that the grounds of arrest must be given in writing when a person is arrested under the PMLA is applicable to the UAPA as well. எந்த சட்டமாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட் ஆகப்பட்டது அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் ஆகப்பட்டது ஆர்டிகல் 22ல கொடுக்கப்பட்டிருக்கு. அது கொடுக்கலனா அந்த அரெஸ்ட் ஆகப்பட்டது இல்லீகல் தான், அந்த ரிமாண்ட் ஆகப்பட்டது இல்லீகல் தான், சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணியிருந்தாலும். 9வது லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக பார்க்க போகிறது வந்து அட்வொகேட்ஸ் நாட் லயபிள் அண்டர் தி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஏன்னா இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது பார் ஆஃப் இந்தியா லாயர்ஸ் த்ரூ இட்ஸ் பிரசிடென்ட் ஜஸ்பீர் சிங் மாலிக் வெர்சஸ் டிகே காந்தி பிஎஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படிங்கிற ஜட்மெண்ட்ல இந்த அப்சர்வேஷன்ஸ் வந்திருக்கு. ஏன்னா அட்வொகேட்ஸ் ஆர் நாட் டீலிங் வித் த கன்சியூமர்ஸ், தே ஆர் டீலிங் வித் த கிளைண்ட்ஸ். ப்ரொஃபஷனல்ஸ் ஹேவ் டு பி ட்ரீட்டட் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் பர்சன்ஸ் கேரிங் அவுட் பிஸ்னஸ் அண்ட் ட்ரேட் அப்படிங்கிறத அப்பீல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அதனால லா அப்படிங்கிறது சர்வீஸ் டு த கிளைண்ட் தானே தவிர லா அப்படிங்கிறது பிஸ்னஸ் கிடையாது, ஒரு ட்ரேட் கிடையாது. அதனால ப்ரொஃபஷனலுங்கிற கேட்டகரியில் வரதுனால
கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். 10வது இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆஃப் 2024 ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்னு உலகெங்கும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் உலகெங்கும் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டில் எங்கேயுமே பெருசாக ஜட்மெண்ட்ஸ் இன்னும் வர ஆரம்பிக்கல. ஆனால் இந்தியா இதுலேயும் முன்னோடியா சுப்ரீம் கோர்ட் இப்போ ரீசெண்டாக கிளைமேட் சேஞ்ச் மேலே ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த சுப்ரீம் கோர்ட் த்ரூ இஸ் ஜட்மெண்ட் இன் எம்.கே. ரஞ்சித் சிங் அண்ட் அதர்ஸ் எம்.கே. ரஞ்சித் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2024 வந்த ஜட்மெண்ட்ல as recognize the right to be free from the adverse effects of the climate change. அதோட லிங்க் பண்ணி ஆர்டிகல் 14 கோட் பண்ணி ஆர்டிகல் 21 கோட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 19 ஆகப்பட்டது ஃப்ரீடம், ரெண்டாவது ஆர்டிகல் 14 ஆகப்பட்டது ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 21 ஆகப்பட்டது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இந்த கோல்டன் ட்ரையாங்கிள்குள்ள கிளைமேட் சேஞ்சை கொண்டு கிளைமேட் சேஞ்ச்னால வரக்கூடிய அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆகப்பட்டது அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க சுப்ரீம் கோர்ட். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால கிளைமேட் சேஞ்ச் ஆங்கிள்லையும் கான்ஸ்டியூஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட இன்டர்பிளே எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிளைமேட் சேஞ்ச், பல புதிய பரிமாணங்கள் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம 1950 கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எப்படி ரிலவெண்ட்டாக இருக்கும்ன்றது தான் பல சட்ட மாணவர்களோட கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வரும் பொழுது அவர் கிளியரா சொல்லியிருந்தாரு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆகப்பட்டது ஒரு லிவிங் டாக்குமெண்ட். லாயர்ஸ் தான் கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டு போயிட்டு சிட்டிசன்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த 75th இயர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல ஆஸ் அ லாயர் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரெயின் கார்னஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் லீகல் ஸ்டைல், சார்ல்ஸ் ஆலன் ரைட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கொட்டேஷன் கொடுத்திருந்தார். ஐ கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். The only tool of the lawyer is words. The great goal in writing is clarity. Persuasion is important, but we cannot persuade if we are not clear in saying what we want done and why it ought to be done. The rules of usage developed over the centuries are intended to produce clarity. Observance of them lends professional polish to the product. This in turn inspires confidence that the writer or speaker is equally professional and equally competent on matters of substance. அதை தாண்டி லார்ட் டெனிங் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, to succeed in the profession of the law, you must seek to cultivate command of language. Words are the lawyer's tools of trade. The reason why words are important is because words are the vehicle of thought அப்படின்னு லார்ட் டெனிங் சொல்லியிருக்காரு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நம்ம கொட்டேஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வேர்ட்ஸ் ஆர் த வெஹிக்கிள் ஆஃப் தாட். அந்த தாட் ஆகப்பட்டது அரசியலமைப்பு சட்டத்தை சார்ந்து இருக்கணும். நம்மளுடைய திங்கிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய பர்சனல் பயோஸோ நம்மளுடைய கண்டிஷனிங்கோ என்னைக்குமே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை ஆர்கியூ பண்ணும்போதோ இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை சொல்லும் பொழுதோ இல்லை கான்ஸ்டியூஷனலிசமை கொண்டு போய் சேர்க்கும் பொழுதோ இல்லை கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியோட செயல்படும் பொழுதோ அது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. என்னோட நன்றிகள், என்னுடைய வாழ்த்துக்கள்.